20:30 பர்வதமலைக்கு கிளம்புறோம். பாய். இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே காரில் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக கார் வந்து 5 சீட்டர் கார் தான். ஆனால் நாங்கள் வந்து அதில் 8 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் காரில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு பேசிட்டு சிரிச்சுட்டே போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்தவாசிலேருந்து செங்கம் போயிட்டோம். அது எங்கள் நாத்தனாரோட வீடு அங்கே இருக்கிறதுனால அங்கேருந்து பருவதமலை வந்து 1/2 மணி நேரம் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே காரில் அப்படி போயிட்டோம். அங்கே போயிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சரி ஏதாவது ஹோட்டல் இல்லை சின்ன ஏதாவது தள்ளுவண்டி கடை இருக்குமான்னு கூட தேடினோம். காலைல 6 மணிக்கு எதுவுமே இல்லை. சரி போலூர்கிட்ட எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லான்னு நினச்சோம். ஏதோ கடவுளோட அருளால் வந்து அங்கே ஒரு சின்ன கடை, அப்போ தான் அந்த பாட்டி இட்லி குண்டாவை எடுத்து வச்சாங்க. கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு சரி மேலே போய் பூஜை பண்ணுறதுக்கு பூஜை சாமான்கள், அப்புறம் போகிற வழியில் பசிக்கிறதுக்கு தண்ணி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் வாங்கிட்டு போனோம். மேலே எந்த கடை தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி போனவங்க எங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. சரி அதனால் நாங்கள் கொஞ்சம் பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, அந்த மாதிரி குளுக்கோஸு அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு ஒரு பூஜை சாமான்கள்லாம் வாங்கினோம். சரி அப்படின்னு சொல்லி திரும்பி ஸ்டார்ட் பண்ணி உள்ளே அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டுக்கப்புறமா தான் பருவதமலை போர்டு வரும். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஒரு மண் தர மாதிரி இருக்கும். அதில் வந்து நடக்கணும். மண் தர முடிஞ்சோடனே ஒரு கோவில் வரும். அந்த கோவிலில் போய்ட்டு பூசாரி பட்டையெல்லாம் அடித்து விட்டார். நல்லா சாமி அங்கே கீழே நல்லா கும்பிட்டு நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெப்ஸில் நடக்கும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே என்ன ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போனாங்க. போக போக தான் தெரியும் அந்த கஷ்ட பாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. போக போக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏற ஏற மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஏற ஆரம்பித்தோம். அப்படியே ஒரு பாதை முடியும் போது ஒரு சூளம் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து சரி இந்த பாதை முடிஞ்சு அடுத்த பாதை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டெப்ஸ் முடிஞ்சோடனே பாறையில் வந்து நடக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பாறையாக தான் இருந்துச்சு. அது ஏதோ கொஞ்சமாச்சு இப்படி பிடிச்சி ஏறிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாறை, ஏறி உட்காரக்கூட முடியாமல் நடக்கக்கூட முடியாத பெரிய பெரிய பாறை, சறுக்கல் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதனால் நாங்கள் போகிற வழியில் குச்சி 2 எடுத்துகிட்டு போனோம். எல்லாருக்கும் ஒரு குச்சி, அந்த மாதிரி குச்சி எடுத்துகிட்டு போகும்போது பிடிச்சி க்ரிப்பாக ஏறிட்டோம். அந்த குச்சை வச்சு க்ரிப்புக்கு மட்டும் இல்லாமல் இந்த குரங்குங்கள்லாம் சுற்றி நம்ம நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த குச்சி வச்சு நடந்திங்கன்னா குரங்கு வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது நம்மளை. தண்ணி பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மேலே சுத்தமாக தண்ணி இல்லாததுனால அந்த குரங்குகளுக்கும் தண்ணி எடுத்துருது போல். அதனால் நம்மளை வந்து பிடிச்சி இழுத்து தண்ணி பாட்டில் பிடுங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஏதாச்சும் வந்து தடுக்க நினச்சா நம்மளே கடிச்சிடுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடணும் இல்லை பசிக்குதுன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்தா கூட சுற்றி எல்லா குரங்குங்களும் வந்து உட்காந்துரும். அதனால் உங்களுக்கு வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு இல்லை பேசி போகிறதுக்கு கூட உங்களால் முடியாது. இந்த கஷ்டத்தில் பார்க்காம அட்லீஸ்ட் நீங்கள் லைஃப்பில் ஒரு டைமாச்சும் அந்த மலையை ஏறிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபீல் வரும். ஆனால் போகும்போது யாராவது ஒரு பல்காக இருக்க ஆளாக பார்த்து கூப்பிட்டு போயிடுங்க. தனியாக லேடிஸ் மட்டும் தனியாக அந்த மாதிரி போகாதீங்க. ஒரு சப்போர்ட்டுக்கு யாராவது கண்டிப்பாக தேவை. ஏன்னா அங்கே ஒரு குரங்கு தொல்லையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சப்போர்ட்க்கு யாராவது தேவை. அதனால் பார்த்து போயிட்டு நீங்கள் வந்து சேஃபாக ரீச் ஆகிடுங்க.
கீழே இறங்கி போகணும். பர்வதமலைக்கு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டோம், ஈசனை பார்த்துட்டோம். இவ்வளோ பெரிய மலை ஏறி வந்து அவரை பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பி. பக்கத்தில் யாருங்க அது பூதம் மாதிரி? நேரம் 2:45. நான் சொல்லலை 2 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவோன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கொலீக்ஸ் அவங்க மாதிரி யாராவது ஜாலியாக இருந்தால் பேசிட்டு வர மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்க. தனியாலாம் வராதிங்க, ரொம்ப நடக்கிறது கஷ்டம். வயசு ஆனவங்க கூட வரலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. வயசானவங்க கூட வரக்கூடாது. இயர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் நைட் அங்கே தங்கிட்டு இயர்லி மார்னிங் கீழே இறங்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே நாளில் மேலே ஏறிட்டு ஒரே நாளில் கீழே இறங்குனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.